ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. சென்னையில் நான் ஒரு நாளைக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறேன், இவ்வளோ எனக்கு மந்த்லி ஸ்பெண்ட் ஆகுது அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவர் சொன்ன மாதிரி நம்ம ஸ்பெண்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம சம்பாதிக்கிறதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். காரணம் என்னன்னா, நீங்கள் ஒரு 10,000 15,000 சம்பாதிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதை சென்னையில் ஃபுல்லாக செலவு பண்ணுறதுக்கான சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. ஏன் காரணம் அப்படின்னா, நீங்கள் என்ன தான் சம்பாதிச்சாலும் உங்களோட உடம்ப நீங்கள் கரெக்டாக ஹெல்த்தியாக பார்த்துக்கல அப்படின்னா நீங்கள் சம்பாதிக்கிற சம்பளமும் வேஸ்ட்டு, நீங்கள் ஒர்க் பண்ணுறதே வேஸ்ட்டு. ரீசன் என்ன நான் சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு 10,000 வாங்கிட்டு அதை சிக்கனம் பண்ணி சாப்பிடாம சேர்த்து வச்சுருந்து ஒரு 2-3 வருஷம் கழித்து உங்களுக்கு ஒவ்வொன்றா ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஐயில் பிரச்சனை, முடி கொட்டுறது, அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டலில் ஒரு அமௌண்ட் செலவு பண்ணுவீங்க, ரெட்டிஃபை பண்ணுறதுக்கு பார்ப்பீங்க. ஸோ அந்த அமௌண்ட் இப்போ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது ஈக்குவல் ஆகிடும். ஏன்னா ஒரு 10,000 வாங்கி 10,000 ஃபுல்லாக எனக்கு சாப்பிட்றதுக்கே செலவாயிடுது ப்ரோ அப்படின்னா அதான் கரெக்டு. அதை வச்சுட்டு நீங்கள் 5,000 நான் மிச்சம் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா பண்ணலாம். பட் ஃப்யூச்சரில் நிறையா உங்களுக்கு பயாலஜிக்கலாக உடம்புல பிரச்சனை வரும். இதை நானுமே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். சென்னையில் பேச்சுலராக 1 மந்த்துக்கு எனக்கு எவ்வளோ செலவாகுது? ஃபுட்டுக்குன்னு பார்த்தா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 20 ருபீஸ். ஏன்னா நாங்கள் மாவு வெளியே வாங்கி தோசை ஊற்றிக்கிறதுனால கம்மியாக தான் ஆகும். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாருன்னா, பிரேக்ஃபாஸ்ட் 20 ருபீஸ்னு சொல்கிறாரு. ஒரு தோசை வாங்கி ஊற்றலாம், ஆனால் டெய்லியும் ஒரு மனுஷனால் தோசை சாப்பிட முடியுமா? மாதத்தில் 30 நாளுனா கண்டிப்பாக முடியாது. நானே சாப்பிட மாட்டேன். நான் தோசை ரொம்ப லைக் பண்ணுவேன். எங்கள் வீட்டில் 20 தோசைலாம் சாப்பிடுவேன். என்னாலே சாப்பிட முடியாதுடா. ஒரு வேலைக்கு 60 ரூபா மேக்ஸிமம் வச்சாகணும். 60 ரூபாயிலேருந்து 40 ரூபா வச்சாதான் உங்களோட வயிறும் அடையும், உங்கள் ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். சென்னையில் வேஸ்ட் பண்ண வரைக்கும் ஒரு வேலைக்கு கண்டிப்பாக 60 ரூபா தேவை. மத்தியானம் 80 ருபீஸ் வச்சுக்கலாம். 80 ரூபாய்க்கு சாப்பிடுன்னு சொல்லியிருக்காரு. அது ஓகே. 80 ரூபாய்க்கு ஒரு மீல்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும், எந்த ஏரியாவாக இருந்தாலும். நைட்டு திருப்பி 20 ரூபாய்க்கு தோசை ஊற்றிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது எந்த விதத்தில் நியாயம் தெரியல. ஒரு நாளைக்கு 2 வேளை அவர் தோசையே சாப்பிட்றாரு ஆள் அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக போய் தான் சொல்லுவாங்க. ஒரு வேளை தான் சாப்பிடவே மாட்டாங்க. மார்னிங் சாப்பிடவே மாட்டாங்க. மத்தியானம் நைட்டு மட்டும் தான் சாப்பிடுவாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் இருக்காங்க. மார்னிங் எந்திரிக்கிறதே 10 o'clock இருக்கும். ஆஃபீஸ் 9 o'clockனா ஒரு 8:50 தான் கரெக்டாக எந்திரிப்பாங்க. அந்த டைமில் எழுந்து போயிட்டு அவங்க குளிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்பிடுவாங்க. காலை சாப்பாட்டே சாப்பிடாம மத்தியான சாப்பாட்டுக்கு ஆஃபீஸ் கிளம்பி போயிடுவாங்க. திருப்பி நெக்ஸ்ட் டீக்கு வருவோம். டீ ஸ்நாக்ஸு இது எப்படியா இருந்தாலும் நானே சில நாள் ஜூஸ் குடிப்பேன், அது டீ சாப்பிடுவேன். ஒரு டீ 15 ரூபா, 2 பிஸ்கெட் எடுத்து 5 ரூபா காலி, 25 ரூபா காலி. சரி, அது கூட ஓகே. நம்ம 30 ருபீஸில் ஒரு நாளைக்கு டீ மட்டும் குடிச்சோன்னா மேனேஜ் பண்ணிடலாம். அதுவும் என்னன்னா, ஃப்ரெண்ட்ஸ் கூட போகக்கூடாது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட போனால் நான் அவனுக்கு பே பண்ணுவேன், அவன் எனக்கு பே பண்ணுவான், அப்படியே மாறி மாறி கணக்கு இடிக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை போகும். ஸோ ஃபைனலாக அவர் எவ்வளோ சொல்லியிருக்காருன்னா 6,000 சொல்லியிருக்காரு. நெவர் எவர் ஹேப்பன் லைக் திஸ். ஸோ ஒரு நாளைக்கு 60 ரூபான்னு போடுங்க. 2 வேலைக்கு 120 ரூபா, ஒரு நாளைக்கு 180 ரூபா, 10 நாளைக்கு 1800 ரூபா. அப்போ மாதத்துக்கு 1800 ரூபா 10 நாளைக்கு அப்படின்னு போட்டால் 5400 ரூபா வருது சாப்பாட்டுக்கு மட்டுமே. டீக்கு 600 ரூபான்னு வச்சுக்கிங்க. 600 ரூபான்றது ரவுண்டாக 1000 ரூபான்னு கூட வச்சுக்கிங்க. 6400 ரூபா வருது. ரூம் வாடகை 3000 டு 10,000 ஒரு மாதத்துக்கு ஆகும். பட் அவர் கணக்கில் நிறைய பொய் சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் என்னன்னா, நம்மளே தெரியாமல் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு போய் வெளியே பிரியாணி சாப்பிடுவோம். நான் ஒரு வேலைக்கு 60 ரூபான்னு கணக்கு போட்டது என்னைக்காச்சும் 120 ரூபாய்க்கு மாறும். என்னைக்காச்சும் நம்ம படத்துக்கு போவோம். ஸோ அது சேரும். ஸோ அது விட்டுருங்க. அவர் சாப்பாட்டை மட்டும் தான் சேர்த்துருக்காரு. ஸோ ஸ்நாக்ஸை நம்ம என்னைக்காச்சும் போர் அடிச்சுன்னா வெளியே போய்ட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம், இல்லை மந்த்லி ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வாங்குவோம். ஸோ அது ஒரு 1000 ருபீஸ்னு போட்டுங்க. டோட்டலாக ஒரு 13,000 வச்சாதான், ஒரு 13,000 வச்சாதான் நார்மலாக இருக்க முடியும். எதுவுமே பண்ணாமல் சாப்பிட்டுட்டு நார்மலாக இருக்க முடியும். மிச்சபடி டவுட்டு தான். ஒரு 10,000 டு 13,000, அந்த 3,000 சில பேர் காம்ப்ரமைஸ் பண்ணலாம். கண்டிப்பாக சாலிடாக ஒரு 10,000 வேணும். ஸோ நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட தாட்லேருந்து நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா நான் சென்னையில் இருக்கேன் 2 வருஷமாக, எனக்கு தெரியும் எவ்வளோ செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு. இவர் இந்த மாதிரிலாம் சொல்கிறாருல்ல, அதெல்லாம் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயத்தெலாம் சொல்கிறாரு. ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ போகிறதுக்கான ரீசனே.